அண்ணாமலையை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக திமுக செந்தில் பாலாஜி இதோட அந்த அண்டர்டேக்கிங்கை வந்து நாங்க கம்யூனிஸ்டுக்கு வேண்டாம் கோயம்புத்தூர், நாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறோம்னு டப் தொகுதியை அண்ணாமலை ஃபைட் கொடுக்கக்கூடிய டப் தொகுதி அவங்க எடுக்கிறாங்க. நாங்க கொடுக்கிற சீட்டை ஜெயிக்க வைக்கிறோம். இந்த இது வந்து ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடிய சீட்டை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய இது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கிட்ட தான் இருக்கு. விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில, கமல்ஹாசன் நிற்கக்கூடிய தொகுதியில காங்கிரஸ் கொடுத்த மாதிரி தாங்களே நின்று ஜெயிக்கணுங்கிற லெவல்ல அவங்க எடுக்கிறாங்க. விசிகா அவங்க வந்து எங்களுக்கு ரெட்டப்பட வேண்டும், அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் 8 தொகுதியும் புதுச்சேரியில் 2 தொகுதி வேணும்ட்டு அடம் பிடிக்கிறாங்க சார். அப்போ வேலுமணி அதிமுகவில் நம்பர் 2 லெவல்ல எடப்பாடிக்கு அடுத்தபடியா இருக்கிறார். நம்பர் 2 சிபி சண்முகம் கிளைம் பண்ணாலும் சிபி சண்முகத்துக்கு அந்த ஸ்டாச்சர் அந்த இது வராது. விடுதலை சிறுத்தைகள் நாங்க பாஜக கூட்டணியில வரமாட்டோம், பாமக கூட்டணியில இருக்க மாட்டோம், பாமகவும் பாஜகவும் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்கெனிங் பவர் இல்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன் சார். என்ன சார், ஸ்டாலின் அவர் திக்கு முக்காடுறாரு, கூட்டணி கட்சிகள் தொகுதி ஒதுக்குது இல்ல? குட்டிக்கண்ணன், காங்கிரஸ் முக்கியமான கட்சி, 4.3 விழுக்காடு தான் அவங்க ஓட்டு. பட் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கூடுதலாக ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. அந்த அவங்க இப்போ நம்ம அட்மெட்டிக்கலே பார்த்தா நம்ம காங்கிரஸுக்கு நம்ம எதிர்ங்கிறதுனால கூட டேட்டாவை நம்ம மறைச்சு பேச மாட்டோம். அதில் அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேயக்கூடியவங்க தான். 25 விழுக்காடு திமுக, 4.3 விழுக்காடு காங்கிரஸ், மற்றெல்லாம் சேர்த்து 30 விழுக்காடு இருந்தவங்க ஒன்றா சேரும்போது 40 விழுக்காடு வந்துட்டாங்க. ஒரு 10 விழுக்காடு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஓட்டு கூடியிருக்கு. அதில் என்னோட கணிப்பு அந்த 4 விழுக்காடு கிறிஸ்டின் முஸ்லீம் தான் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் கூடினதாக நான் பார்ப்பேன். ப்ளஸ் 6 விழுக்காடுங்கிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாட்டு கலைஞரும் மோடியும் சமூக இழிவுகளை சந்தித்த பெரிய தலைவர்கள், அவங்க மேலே பற்றுதல் கொண்ட தலைவர்கள். மோடி பிரதமர் வாக்களித்தவங்கள ஒரு 6% கலைஞர் முதல்வர்னு வாக்களித்தாங்க 2016. அப்போ இந்த 25 கூட 4 சேர்ந்து மற்ற உதிரிகளும் சேர 30 வரணும், 40 வந்தது. அப்போ இந்த காம்பினேஷன் வந்து 10 விழுக்காடு அதிகம் கொடுக்குது. அதுக்கு பிறகு திமுகவுக்கு அந்த காம்பினேஷனில் விடுதலை சிறுத்தைகளும் வட தமிழகத்தில் பெரிய அளவில் வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு காங்கிரஸ் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ், பரையர் சமூக ஓட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கேட்லிஸ்ட் போல்ஸ். இந்த ரெண்டும் தான் திமுக அணியில், எக்ஸிஸ்டிங் திமுக அணியில் முக்கியமான கட்சிகள். அதுக்காக நான் வைகோவுக்கு நான் குறைச்சி மதிப்பிடலை. அவர் தனித்து 0.9 விழுக்காடு வாக்கெடுத்தார். அவரும் இங்கே வந்துட்டார். விடுதலை சிறுத்தைகளும் உறுதியாக நிற்பாங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்டும் வந்தாச்சு. ஈஸ்வர அண்ணன் 2 சீட்டு அவர் வந்துட்டார். ஈஸ்வர அண்ணன் கழிஞ்ச முறை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட நமக்கு சீட்டு குறைவான்னு கேட்கும்போது நான் தான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே அதெல்லாம் பார்க்காதீங்க, இது வெற்றி கூட்டணி, உடனே கையெழுத்து போடுங்கன்னு. ஏன்னா அண்ணன் மேலே மிகுந்த ஒரு பாசமும் ஒரு வெல்விஷர் ஈஸ்வர அண்ணனுக்கு. அண்ணனுக்கு தெரியும் அவரோட மாநாட்டுக்கு வேற எந்த சமூக அமைப்பாளரையும் ஜாதி சங்க தலைவரையும் கூப்பிடல. அண்ணே நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு இது நீங்க வந்தாலே எனக்கு ஒரு ராசியானத்தினே வாங்கன்னு என்னை மட்டும்தான் கூப்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, கோமாதா பூஜை பண்ணி இந்து தர்மப்படி தான் அந்த பொங்கு வேளாள கொண்டாடு மாநாட்டை நாமக்கல் நினைக்கிறேன் நடத்தினாரு. அவர் வந்து கோவத்துல போய் மாட்டிவிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே கையெழுத்து போடுங்கன்னு என்ன. இப்போ இந்த தடவையும் 2 தானே தருவாங்க, கையெழுத்து போட்டுருங்கன்னு 2 தொகுதியும் உங்களை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு என்ஷூர் பண்ணி தந்துருவாங்கன்னு சொன்னேன். அதுல ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்ல ஒரு நண்பர் ஒருத்தரை பார்த்தேன், அவரு ஒரு கேண்டிடேட், இன்னொன்று ஈஸ்வரனா இருப்பாப்புல. ஸோ இங்க திமுகவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கலைஞர் மாதிரி இல்லை மு க ஸ்டாலின். கலைஞர் ஜெயலலிதாலாம் தோக்குற தொகுதியை கொடுப்பாங்க, அந்த டப்பா தொகுதியை கொடுப்பாங்க. இதுல திண்டுக்கல் மக்களவை தொகுதியை கம்யூனிஸ்ட் கொடுத்து எவ்வளவு பெரிய வெற்றியை பெற செய்தார் மு க ஸ்டாலின்.
திண்டுக்கல் தொகுதியை எவ்வளவு பெரிய வெற்றியை பெற செய்தாரு. ஆமா, கம்யூனிஸ்டுக்கு. ஆமா, ஒட்டஞ்சத்திரம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சக்கரபாண்டினாலும் சரி, ஆமா, அவரு ஆத்தூர் ஐ பெரியசாமினாலும் சரி, 2 அமைச்சர்களும் முன்னின்று நடத்தி நீங்க ஜெயிக்கு வச்சு கொடுக்கணும்னு கம்யூனிஸ்டுக்கு பல லட்சக்கணக்கான லீடிங்ல அந்த ஓட்டு ஜெயித்ததா இல்லையா? சேஃபான தொகுதியை. காரணம் அண்ணாமலையை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக திமுக செந்தில் பாலாஜி இதோட அந்த அந்த அண்டர்டேக்கிங்கை வந்து நாங்க கம்யூனிஸ்டுக்கு வேண்டாம், கோயம்புத்தூர் நாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறோம்னு டப் தொகுதியை அண்ணாமலை ஃபைட் கொடுக்கக்கூடிய டப் தொகுதி அவங்க எடுக்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மூத்த அமைச்சர்கள் வேலு போன்றவங்க எல்லாம் சொல்றது மாதிரி நாங்க கொடுக்கிற சீட்டை ஜெயிக்க வைக்கிறோம். இந்த இது வந்து ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு கூட்டணி கட்சி கொடுக்கக்கூடிய சீட்டை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெயிக்க வைக்கக்கூடிய இது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் கூட 2019 அனைத்து பாமக தொகுதிகளிலும் உதயசூரியனை போட்டு எடுத்தார். அதே மாதிரி அனைத்து அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர் தொகுதியிலும் உதயசூரியனை போட்டிருக்கணும். ஒரு சில இடங்கள்ல சின்ன பிளாவும் இருந்தது. கோயில்பட்டி, தென் இது இவங்க கமலஹாசன் என்ன தொகுதி, தினகரன் என்ன கோயில்பட்டி போன்ற தொகுதியில எல்லாம் கூட்டணி கொடுத்ததுல சில பின்னடைவு இருக்குது. விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில, கமலஹாசனுக்கு கூடிய தொகுதியில காங்கிரஸ் கொடுத்த மாதிரி தாங்களே நின்று ஜெயிக்கணுங்கிற லெவல்ல அவங்க எடுக்கிறாங்க. மற்றபடி அந்த தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சியை கொடுத்து கூட்டணி கட்சிகள் தோக்கட்டுன்னு நினைக்கல. கூட்டணி கட்சிகளுக்கும் வெற்றியை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு கடமையை மு.க. ஸ்டாலின் எடுக்கிறாரு. அதைத்தான் அமைச்சர்களும் எங்களுக்கு நாங்க கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறத உறுதிப்படுத்துறோங்கிறத சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் போது தொகுதி உடன்பாட்டு முதலாக விசிகா ஏற்பட்டு, ஆனா 2026 அப்படி ஏற்படல. அவங்க வந்து எங்களுக்கு ரெட்டப்பட வேணும், அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் 8 தொகுதியும் புதுச்சேரியில் 2 தொகுதி வேணும்ட்டு அடம் பிடிக்கிறாங்க சார். இது எப்படி? தமிழ்நாடு திருமாவுக்கு பிரேமலதா, அதாவது தேமுதிக விட அதிகமான வாக்கு சதவீதம் உள்ள கட்சி, அதுவும் இன்டாக்டான கட்சி, கொள்கை கட்சி, அவங்களுக்கு போயிட்டு இப்படி எல்லாம் செய்வது ஸ்டாலின் சரியா? அதாவது பாமக மதிமுக எது செல்வாக்கான கட்சி சார்? பாமக மதிமுக எது செல்வாக்கான கட்சி? மதிமுகவா சார்? ஆனா ஓட்டு சதவீதத்துல பாத்தீங்கன்னா பாமக அதிகம், ஆனா குறிப்பிட்ட பெல்ட் தான். ஆனா மதிமுக அந்தந்த பாக்கெட்ல இருக்கு, அது ஏத்துக்கிறேன். அதாவது 98ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து முடிவெடுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து சுமார் 5.86% வரை வாக்கு கொண்ட மதிமுகவுக்கு 5 சீட்டு. ஆமா சார். 4% வாக்கே 96ல எடுத்த பாமகவுக்கு 5 சீட்டு. ஆமா, இது ஜெயலலிதா அம்மையார்ட்ட நான் ஆர்கியூ பண்றேன். அது 1998 பாராளுமன்ற தேர்தல் நான் ஆர்கியூ பண்றேன். மதிமுக வந்து திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிற வாக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. பாமக வந்து வன்னியர்களுக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னு வன்னியர் வாக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்க 4 இவங்க 6ன்னு வச்சு நீங்க சீட்டு கொடுக்க கூடாது. பாமக வந்து ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி சேர்ந்த போது முக்கிய தேவர் வந்து 1.3 எடுத்த முத்துராமலிங்க தேவர் வாக்கை விட பெரிய அளவு சோசியல் போர்ட்ஸா நின்னாரு. காக்கா 80ல குமரியானந்தம் வந்து 60 தொகுதியில ஜெயிக்க வச்சாரு. முதறிஞர் ராஜாஜி காமராஜ்ல பிராமணர்கள் வந்து காமராஜ் சைடு தான் 57-62ல நின்னாங்க. ஆனா 67ல ராஜாஜி கூட்டணி வரும்போது 60 விழுக்காடு பிராமணர்கள் திமுகவுக்கும் 40 விழுக்காடு பிராமணர்கள் காமராஜுக்குன்னு ஆயிட்டாங்க. ஸோ அவர் வந்து என்ன ஓட்டு எடுக்காரோ அதை விட ஒரு சோசியல் போல்ஸ் அதிக ஓட்டை கொண்டு வர முடியுங்கிற ஒரு கான்செப்டை சொல்லும் போது ஜெயலலிதா அம்மையார் வைகோ எம்ஜிஆர்னு அரசியல் பண்ணுவாரு, டாக்டர் எம்ஜிஆர் சொல்லி அரசியல் பண்ண மாட்டாரு, நமக்கு போட்டியாளர் இல்லைன்னு ஜெயலலிதா அம்மையார் பல கணக்குகளை பொறுத்து என்னுடைய கருத்தை மதிச்சு 4 சீட்டு பாமக முடிவு பண்ணி வச்சிருந்தவங்க 5-5ன்னு பாமகவை மதிமுகவையும் ஈக்குவலா பண்ணி, ஏன்னா அந்த கூட்டணிக்கு இந்த கருத்தெல்லாம் சொல்லிதான் அந்த கூட்டணியை நான் உருவாக்கினேன். 5-5ன்னு வச்சுக்கிட்டு மதிமுகவோட பெரிய கட்சியாட்டு பாமக வச்சாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அவங்களுக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது. அதே பாமக அடுத்தால கலைஞர்கிட்ட வரும்போது 7+1 வாங்கிட்டு போயிட்டாங்க, மதிமுக 4க்கு போயிட்டு. ஏன்னா மதிமுகவுக்கு பார்கெனிங் பவர் இல்லை. ஜெயலலிதா மதிமுக தலைவரை வந்து மதிக்கல, பாமகவை மீண்டும் மதிச்சு ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறாங்க.
அப்போ பாமகவுக்கு 2 சைடும் பார்கெனிங் வந்துடுது. அப்ப 2 சைடும் பார்கெனிங் வரவங்களுக்கு வேல்யூ கூடுது. இப்பவும் பிரேமலதா அம்மையாருக்கு ஏன் இந்த 10+1 சொல்றாங்க, அது என்ன வருதுன்னு பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்ச வர 10+1 இருக்கலாம்னு நான் கருதுறேன். உறுதி இல்லை, பட் கருதுறேன், என்னோட பார்வை. இதுல ஏன் 10+1 அவங்க ஏறி வந்தாங்கன்னா, ஈசா மையத்துல சுக்கி வாசுதேவ், ஆமா, அதுல வேலுமணி, சுக்கி வாசுதேவ், பிரேமலதா அம்மையார் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வேலுமணி அதிமுகவில் நம்பர் 2 லெவல்ல எடப்பாடிக்கு அடுத்தபடியா இருக்கிறார். நம்பர் 2 சிபி சண்முகம் கிளைம் பண்ணாலும் சிபி சண்முகத்துக்கு அந்த லோக்கல் பேக்கிங் இருக்கு, அந்த ஸ்டாச்சர் அந்த இது வராது. அப்ப இவரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடப்பாடிக்காக செய்யறாரு. அன்னைக்கே கிறிஸ்தவ முஸ்லீம் ஒற்றுமை மாநாடு அது இதெல்லாம் எடப்பாடிக்காக கோயம்புத்தூர்ல கொண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொண்டு வச்சு எல்லாமே பண்றது விஷயங்களை அவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குனது, ஒன்னா 15 MP சீட்டு ஜெயித்திரலாம் பண்ணது வேலுமணி. பிஜேபி கிட்டே அவருக்கு ஹோல்டு இருக்குது. அப்ப எடப்பாடிக்கு நம்பிக்கைக்குரியவராட்டு இருக்கிறார், நம்பர் 2 இருக்காரு. அவர் சுக்கி வாசுதேவ் மூலமா தேமுதிகவை அதிமுக கூட்டணி கொண்டு வர போறாங்கன்னு ஒரு டாக் வரும்போது தேமுதிகவோட பார்கெனிங் ஏறிடுது. விடுதலை சிறுத்தைகள் நாங்க பாஜக கூட்டணியில வரமாட்டோம், பாமக கூட்டணியில இருக்க மாட்டோம், பாமகவும் பாஜகவும் எங்களுக்கு கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்கெனிங் பவர் இல்லை. இன்னொன்னு திருமா ஆனஸ்டா பிரின்சிபிள்டா அந்த மாதிரி பார்கெனிங் இதை எடுக்காம தான் பண்றாரு. காரணம், இது நாள் வரை அரசியல் கட்சிகள் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு பாமக முடிவு என்னன்னு பார்த்துக்கிட்டு பாமகவுக்கு ஒரு மாற்றாதான் விசிகாவை சேர்த்த கதை இருந்தது. மு.க. ஸ்டாலின் தான் அந்த இடத்துக்குள்ள தெளிவா பாமகவை விட விசிக மேலுன்னு தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்து சுனில் கனகுல் எல்லாம் அன்னைக்கு கூட இருந்தாரு. அவர் அந்த கருத்தை வலியுறுத்தினாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட என் போன்றவர்களும் பாமகவோட விசிக பெற்றுங்கிறத இவர் சபரீசன் சார்கிட்ட போய் சபரீசன் அவர்கள்ட்ட போய் நாம தெளிவா நம்ம விளக்கிட்டு வந்தோம். அப்போ கூட தான் சபரீசனை கலைஞர் மு.க. ஸ்டாலினுக்கு மருமகன் சபரீசனை பார்த்துட்டாரு, பிஎம்ஓக்கு எனக்கு எதிராக பெட்டிஷன்கள் எல்லாம் போட்டாங்க. 5 வருஷம் ஆகுது. அப்போ ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்கிறாரு, நம்மளோட டேட்டாக்களையும் சுனில் கனகுலோட கிரவுண்ட் இதையும் அவருடைய அரசியல் அனுபவங்களையும் எல்லாம் வச்சு ஃபைனலா இன்னும் பல கருத்துக்கள் பாமக தான் வேணும்னு சொன்ன காங்கிரஸ் தலைமை கருத்துக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு அவர் 2 சீட்டுல விசிகா போதும்னு முடிவு பண்றாரு. அன்னைக்கு 2 சீட்ல விசிகா போதும்னு முடிவு பண்ணனாலதான் கலைஞர் மாதிரி பாமக அரசியலுக்கு, அந்த அதிரடி அரசியலுக்கு ராமதாஸ் குருவை விட்டு மிரட்டலா பேச விடுவாரு, வன்னியர் அதுன்னு பேசுவாரு. உள்ளுக்குள்ள இருக்க 2 பேரும் கலைஞர்கிட்ட வீரபாண்டி ஆரம்பம் போன்றவர்களும் பாமக தேவைம்பாங்க. அப்போ அந்த கலைஞர் பாதையில இருந்து அதை பார்க்காம மாறுபட்ட கோணத்துல பிசிகா தான் இந்த இடத்துக்குள்ள வேணும்னு மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணலதான் முத்தமிழறிஞர் கலைஞரை விட தேர்தல் வெற்றியில ஸ்டாலின் மேல நிற்கிறார். இப்பவும் அன்னைக்கு அந்த இடத்துல பாமகவை சேர்க்காம விசிகாவை சேர்த்தது தான் ஸ்டாலினுக்கு வட தமிழகத்துல 3 முறையும் தொடர் வெற்றி கிடைச்சிட்டு இருக்கு. நானே சொன்னேன் 19ஆம் ஆண்டு 20க்கு 20 அடிப்பாருன்னு நீ7 விஜயன் கிட்டே நான் பேட்டி சொன்னேன். அப்போ எல்லா ஊடகமும் பாமக இல்ல பாமக தான் பெருசுன்னு சொல்லும் போது அந்த முடிவெடுத்து விசிகா அன்னைக்கு வெற்றி வீரரா இருக்கிறது காரணம் மு.க. ஸ்டாலினோட மதிநுட்பமும் அரசியல் சாதுரியமும் கலைஞர் தவறுல இருந்து மு.க. ஸ்டாலின் பாடம் படிச்சு அவரு அதுல இருந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுதாங்கிறதும் 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். இப்ப விசிகாவுக்கு அவங்க கேட்டலிஸ்ட் போல்ஸா பெருசா கான்ட்ரிபியூட் பண்றாங்கிறதும் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். ஒரு சில இடங்கள்ல அவங்க தொடர் வெற்றியால நீங்க அரியலூர் ஜெயங்கொண்டான்ல அதிமுகவே லீடப் எடுத்துட்டாங்க. சிதம்பரம் தொகுதிக்குள்ள உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர்லயும் அதிமுகவே லீடு எடுத்துட்டாங்க, யார் இல்லாம பாமக இல்லாம. அப்ப இதையும் பல விதையும் கருத்துல கொண்டு அத்தியாவசியமான கட்சி கேட்டலிஸ்ட் போல்ஸா இருந்து பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு என் கணக்குப்படி 8 தொகுதி வரை விசிகாவுக்கு அவங்க அலாட் பண்ணலாம் நான் கருத்துல என்னோட கருத்தா முன்வைக்கிறேன். சார், இப்படி கூட இருந்த ஏறக்குறை 9 ஆண்டுகள் கூட இருந்த கட்சிகளுக்கு தொகுதியை எண்ணிக்கை குறைச்சிட்டே வரந்தா அவங்க 2 பேருக்குள்ள திமுகவும் அந்த கூட்டணி கட்சிக்குள்ள இம்பாக்ட் இருக்காது,
கெமிஸ்ட்ரி இருக்காது, ஜெல் ஆகாது. இது தேர்தலின் போது, வாக்கு பதிவின் போது ஓட்டாக வாய்ப்பு இருக்குல்ல, மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது ஸ்டாலின் தனக்குத்தானே குழி வெட்டி கொள்கிறாரா? டிக்கண்ணன் உங்களை ரொம்ப அமைதியா தான் டீல் பண்ணி விஷயங்களை சொல்லணும். திருமாவளவன் 6-4 ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் எனக்கு வெறுப்பா தான் நான் பேசுவேன், காங்கிரஸுக்கு மைனஸா தான் நான் சொல்லுவேன். ஆனா 6-4 விட கொஞ்சம் அதிகமாட்டே காங்கிரஸ் ஜெயித்துட்டாங்க. மதிமுக 6-4 ஜெயிக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்டும் 6-2 தான் ஜெயித்தாங்க. முஸ்லிம் லீக் 3-3 தோத்துட்டாங்க. பட் மக்களவையில நவாஸ் கனி நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறார். எல்லாமே நியாயமா பேசணும், டேட்டாவோட பேசணும். அந்த வகையில 6-2 ஜெயித்த ஒரு கம்யூனிஸ்டுக்கு 5 சீட்டே அதிகம் இல்ல குட்டிக்கண்ணன். ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் விசிக எங்களுக்கு அதிகமான தொகுதியை வேண்டும் என்று ஒத்த கால நிக்கிறாங்க சார். நாங்க கையெழுத்து கூட போட மாட்டோம், இது பண்ண மாட்டோம், ஆனா தேர்தலை புறக்கணிக்க மாட்டோம் கரெக்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் சண்முகம் சொல்றாரு. அவங்க இந்தியா கூட்டணியில தான் இருப்பாங்கிறாங்க, இன்னொரு அணிக்கு போக மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க தனிச்சு போட்டிட்டாலும் கூட தனிச்சு போட்டியிடாத தொகுதியில உதயசூரியனுக்கும் காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் தான் அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஐடியாலஜிக்கலி கரெக்டா இருக்காங்கல்ல. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் 23 கட்சிகள் கொண்ட கூட்டணியை யார் அமைச்சதுல ஸ்டாலின் அமைச்சிருக்கார். ஆனா 2021 அதாவது இந்த கட்சிகள் இல்லாமல் பெரும் வெற்றி பெற்ற இப்ப 2026 அவருக்கே சந்தேகம் இருக்குதுனால தானே தமிழ் முன் அன்சாரி, தனி அரசு இப்படி எல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு. இது தேவையா? அது தோல்வி பயம் தானே. அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஏற்கனவே ஆட்சியிலிருந்து இருக்கிறப்ப ஆன்டி இன்கம்ஸ் அதிகமா இருக்கும் இல்ல, ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாய் போயிடுச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப இப்படி ஒரு 23 கூட்டணி வச்சியும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா குட்டிக்கண்ணன் 2011 2 நாடார்களுக்கு சீட்டு கொடுத்தாப்புல. 2 நாடாருமே பாப்புலர் நாடார். ஒருத்தர் பிரபல கதாநாயகர், அண்ணா திமுகவில் ராஜ்சபா வாங்கினவர், ஜெயலலிதா கிட்ட என்ன இருந்தாலும் ஜெயலலிதா கிட்ட அவர் நிமிர்ந்து நின்னவர். அந்த சுயமரியா காட்டினது ஒண்ணு. இன்னொன்னு சென்னையில நாடார்களுக்கு ஒரு புரொடெக்டர், பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய நண்பர் எர்ணாவூர் நாராயணன். அவருக்குன்னு ஒரு வகையில ஒரு பாப்புலாரிட்டி இருந்து அந்த 2 பாப்புலர் நாடார்களுக்கு, ஒருத்தருக்கு நாங்குநேரிலையும் ஒருத்தருக்கு தென்காசிலையும் சீட்டு கொடுத்தாரு. 2 பேருமே ரிட்டையர்ல நின்னாங்க. அதே மாதிரி ஜவஹர் இல்லா அவருக்கு 2 முஸ்லீம் சீட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி, ஒரு ராமசாமின்னு ஒருத்தருக்கு நிலக்கோட்டையிலும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஒட்டப்படாரத்திலையும் கொடுத்தாங்க. அவரும் 96ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அந்த டிக்கெட்டை வாங்கி 2 சீட்டுன்னு கொடுக்கும்போது ஜெயலலிதா கட்சி முக்குலத்தோர் கட்சிங்கிற ஒரு இதுல 96ஆம் ஆண்டே நாங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு எதிராக அன்னைக்கு நடந்ததான் சொல்றோம். ஒரு எந்த சமூகத்துக்கும் எதிரான எண்ணங்கள் கொண்ட இதுவும் கிடையாது, எல்லா சமூகத்தையும் ஈக்குவலா பாதிக்கக்கூடியவங்க தான். அன்னைக்கு ஜெயலலிதாவை யாரும் எதிர்க்காத போது நாம ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாரை அவர்கள் ஆட்சி, கந்து வட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிரான ஒரு களத்தனமான ஆடணும். அதே புள்ளிக்குள்ள சரத்குமார் 2006 ஜெயலலிதா அம்மையார் கூட சேரும்போது சிவந்தி ஆயத்தன், சரத்குமார், வைகுண்டராஜன் இவங்கெல்லாம் சேரும்போது நாடார்கள் உணர்வுக்கு எதிராக இவங்க நிற்கிறாங்கன்னு 3 பெரிய நாடார் ஸ்டால் வாட்சியும் நம்ம அடித்தோம். இதனால ஜெயலலிதாவுக்கு ஒரு நாடார் எதிர்ப்புங்கிறது உருவாயிட்டு. ஜெயலலிதாவை வச்சு இல்லை, ஜெயலலிதாவுக்கு இல்லை, பிராமணருக்கான எதிர்ப்பு இல்லை, அது வேற இன்னொன்று. அது ரொம்ப இப்பெல்லாம் போட்டு கலராண்டா ஒற்றுமையா போகக்கூடிய காலகட்டத்துக்குள்ள. ஸோ அந்த கட்டத்துக்குள்ள சரத்குமாருக்கு 2 சீட்டு கொடுத்தது ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 சீட்டு கொடுத்தது பெரிய பிளஸ்ஸா இருந்தது. இவங்க கிருஷ்ணசாமிக்கு 2 சீட்டு கொடுத்தது பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் செல்வகுமார் தமிழ் உணர்வோட ஒரு கட்சி இது பண்ணியிருக்காரு. பெரும்புடர் முத்தையரர் சிலைக்கு மாலை போடும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டு நான் அவர் கூட நிற்பேன். அவரோட கட்சி ஆரம்ப விழாத்தில எப்படி ஈஸ்வரன் அண்ணன் என்ன அழைச்சி ஒரு கட்சி இதை பண்ணாரோ அதே மாதிரி சகோதரர் குருமணிகண்டன், சகோதரர் கே செல்வகுமார் இவங்களெல்லாம் நம்மளை அழைச்சி தான் அந்த கட்சியை தொடங்கினாங்க. கடைசியா இன்னைக்கு பணம் தான் பிரதானமானு போன சூழ்நிலையில பணத்தை மீறி 5 முத்திரையர்கள் கேண்டிடேட் தொகுதிகளில் நல்ல வாக்கெடுத்தாங்க. ஸோ முத்திரையர்கள் மத்தியில அன்னைக்கு ஒரு முக்கியமான காலகட்டத்தில் யாருமே
பேச முடியாத காலகட்டத்தில் துணிஞ்சி போல்டான கருத்துக்களை டெல்லியிலையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் செய்ததுன்னா, களத்தில் சிறுரங்கம் முசிறி இங்கெல்லாம் செய்துக்கிட்டு மாநாடு நடத்தி கூட்டினது சகோதரர் செல்வகுமார்னு சொல்லும்போது, அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரை இன்னைக்கு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ஒரு சீட்டு உதயசூரியில் அவருக்கு கொடுக்கறதுல தவறில்லை. அதே மாதிரி இன்னைக்கு அலையன்ஸ்ல யாரையும் ஸ்டாலின் விட மாட்டாரு, இவர் வேல்முருகனையும் விட விரும்ப மாட்டாரு. அதே வேளையில ஒரு இமேஜுக்காக ஜெயகுரு மகளுக்கு ஒரு டஃப்பான ஒரு சீட்டை ஒரு ஒரு திமுக தர்மபுரியில் வீக்கா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சீட்டை கொடுக்கல, தப்பு இல்லை. ஒரு கூட்டணி அணி அமையும் போது பலதையும் பார்த்து பல லாபங்களையும் பார்த்து தான் ஒவ்வொரு தலைவரும் பண்றாங்க. சரி சார், மிக்க நன்றி சார்.